பாரு ஐயா மாமாவும் டவுன் கல்யாணத்துக்கு போயிட்டாங்க, சின்னம்மா மட்டும் வந்துருக்காங்க. சீர் வாங்கிக்க என் தங்கத்துக்கு நல்லது நடக்குது. நல்லது பாட்டு யாரும் பாருங்க. நான் பாருங்க, நீ பாருங்க, டேரா நல்லா பாடுங்க பாருங்க. போனாலே ஒரு பூவும் இல்லாமல் பொட்டும் இல்லாமல் போனாலே கடன் வாங்கி சீர் நடத்தலையா? ஒரு நல்ல பாட்டு பாருங்களா? நல்ல பாட்டு தானே, அதையும் பாடிடுவோம். இன்னும் பந்தியே போடல, அதுக்குள்ள எப்படி நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்ற? நீ வச்சிருக்கிறேன் எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம இப்படியா சொல்ற? அவளுக்கு என்ன குழப்பம்? நீ போன உனக்கு நான் தான் எனக்கு நான் முடிவு அன்னைக்கு என்ன அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு என்னதான் என் தங்கச்சி அழகுக்கு இவனுக்கு ஏறி வச்சா கூட எட்டாது. என் தங்கச்சி கருப்பு ஐஸ்வர்யா ராய். அப்ப நான் அருண் டிவி வரதா உன மாதிரி இருக்கலாம். நிறுத்தியா? அவனுக்கு என்னையா எலும்பு போட்டு கருப்பு அடிச்ச மாதிரி இருக்கிறான். ஏதோ சொந்த வீட்டு போக மோசையை வந்தா நீ தடுத்தால் அவன் என் ஊருக்கு சுற்றி போய் ஓலை கட்ட உரிமை எனக்கு இருக்கு. ஒரு மரியாதைக்காக சேலை கட்ட வந்திருக்கேன். தூக்கிட்டு போனது நான் அப்படிதான் ஓலை கட்ட சேலை கட்டுறேன். ஸ்டேட்டா தாலி கட்ட வேண்டியதானே? பானை கட்டினாலும் பாடி எடுக்க விட மாட்டேன். அடையாளம் தெரியாத இந்த மோரை கட்டி வச்சுட்டா நான் திறனை கட்ட முடியும். கொண்டு போய் பாசிட்டீங்கன்னா ஐஸ்ல வச்சாலும் சாப்பிடுவேன், பாடி எடுக்க விட மாட்டேன். பாத்தியா எவ்வளவு ஃபீல் பண்ற? பாத்தியா நீங்க பண்ணல ஓல்டு செய்யா? அப்ப மனசுல யாருக்கு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் முடிவு பண்ணீங்க. அதை கேட்கறதுக்கு நீ யாரா? அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. இன்னாருக்கு கடவுள் பட்ட முடிச்ச எந்த முடிச்சாக்கினாலே அவுக்க முடியாது. அவ மனசுல எவன் இருந்தா உனக்கு என்ன யா பகந்துருவேன். நீங்க சேலையை கட்டுங்க மாப்பிள்ள. ஒன்னாங்க சேலை என்ன கருமல வாரசியா கூட கூட்டு வந்தியா? தங்கச்சி நீ எதுக்காக அழுகிறான்னு எனக்கு தெரியுமா? இந்த அண்ணனை விட்டு பிரிஞ்சு போற நினைச்சுதானே. என்னன்னு சொன்ன? இந்த டோப்பாவை போட்டு டூப்பு விடுற வேலையெல்லாம் இந்த வீட்டுல நடக்காது. எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான். எல்லாம் தூங்கிட்டாடுதா? நீங்க நாங்க ஓடிடலாமா? அடி பெரும்பால அதே பாடி சக்கராத்தி மாமா சக்கராத்தி நைட்ல பாக்குறாடி ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து அப்புறம் லாரியில அடிபட்ட நாரி மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. அழகு ராணியே இதய துடிப்பை எந்த தாண்டி மறைக்க எத்தனை ஐட்டம் பூ பட்டு முகத்தி வளையல் தோடு கொலுசு சப்ப 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 சப்ப. இந்த வீட்டுல நிம்மதியா ஒரு வீடு இருக்க முடியுதா? கொலுசே கொலுசே காலே கொலுசே உள்ள யாரு வருகிறேன். இன்னும் உள்ள இருந்து பொய்யா வருது. படிவுக்கு எப்பவுமே டமாஸ் தான். சரி சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வா, சந்தைக்கு போய் உனக்காக ஒரு பிரைஸ் நினைக்கிறேன். இதை வேற நம்ம பின்னால இவனை நம்பி இந்த வீட்டுல ஒரு இடத்துல நிம்மதியா சாமி முடியாம போச்சு. உன்னை விட்டு நான் தனியா சாவனா? இந்த கோல்ஸ் இதை நீ காலில் கட்டிக்கிட்டு காது போய் ராஜா மாதிரி நீ ஆடணும். அதுல வர ஹீரோ மாதிரி நான் பாடணும். இந்த ரெண்டுல ஒண்ணு நடந்தாலும் உலக அழிஞ்சிடும். நம்ம காதல்லாம் அடியில காதலா இருந்தாலும் உனக்கு
இல்லையா, அண்ணனை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு மனசுல தங்கச்சிக்கு சொந்தம் சொந்த ரத்தம். இல்ல என் பரம்பரை போட்டு பல்லாட மூஞ்சி உன் மூஞ்சி ஒரே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லையா, வரந்தியா உன் மூஞ்சி வச்சு அவனை பிடிக்கணும். போகல ஏன் சத்தம் போடுற நீ மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். இன்னோட இந்த பொம்பளை வசம் வந்துச்சா அடிவே. இல்ல நீ நானும் சேர்ந்து இந்த ஊரை விட்டே ஓட போறோம். அதோ தெரிஞ்சுப்பா நிலா, அந்த நிலா சாட்சியை வச்சு உன் கழுத்துல நான் 3 முடிச்சு போட போறேன். அதான் உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ஆம்பளை அமாவாசை, நீ பொம்பளை அமாவாசை, ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா பௌர்ணமி ஆயிடுவோம். அப்படின்னா ஆகாது. என்ன கேட்காம என்ன பரவாயில்ல, இந்த ஊரை ஏத்தாலும் பரவாயில்ல, உன்னை நான் தூக்கிட்டு போக விட மாட்டேன். அட போமா, எங்க ஊருக்கு ஒரு சனிய புதுசா காலடி எடுத்து வச்சிருக்கு. அந்த நாள்ல இருந்து சுத்தமா மழையே கிடையாது, பயிரெல்லாம் தண்ணி இல்லாம வாடிட்டு இருக்குது. எங்க ஊர் சம்பிரதாயப்படி உண்மையிலேயே கண்ணி கழியாத ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு உடம்புல ஒட்டுத்துணி கூட இல்லாம கையில் ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊரை ராத்திரி 12 மணிக்கு ஒரு ரவுண்ட் வரணும். அப்படி வந்தா 24 மணி நேரத்துல மழை பெய்யுங்கிறது ஐதீகம். கொஞ்சம் வாய் வச்சுக்கிட்டு ஒரு சீட் எடுத்து பெரிய வச்சு கொடு. யார் பேர் வந்து பாருங்க, வடிவுக்கு அரிசி. வடிவுக்கு அரிசி இல்லையா, வடிவு வடிவு வடிவுக்கு அரசி, என் தங்கச்சியா. பேசாம இருமா. இந்த பாரு, இந்த மாதிரி விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லாத. நீ ஒத்துக்கல அப்புறம் சாமி வந்து கண்ணை குத்திடு. அவங்க என்ன சொல்றாங்கன்னு உனக்கு புரியல? எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சான்ஸ் வரல, ஏன்னா நாங்க ஏங்கிட்டு இருக்கோம் இல்லையாடி? பட்டணத்துல வளர்ந்ததுனால இந்த மண்ணோட மகிமை என்னன்னு உனக்கு தெரியல. ஐயா நீங்களும் இங்கே இருங்க, இவ்வளவு உள்ள கூட்டிட்டு போய் 4 போடு போட்டுட்டு படி வச்சு கூட்டிட்டு வரேன். மரியாதையா நான் சொல்றதை கேட்டுக்கோ. சின்ன பிள்ளையா இருக்கும் போது நம்மள ட்ரெஸ் இல்லாம அலைஞ்சதுல அது மாதிரி இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு ட்ரெஸ் இல்லாம ஊர 2 ரவுண்ட் வர ஊர 2 ரவுண்ட் அடின்னு சொன்னா நீ இங்க ரவுண்ட் அடிக்கிறியா? முடியாது முடியாது. தங்கச்சி ஒத்துக்கா போட்டுருக்க. ஆமா ஒத்துக்கிட்டாதான் போல தெரியுது. இப்படி இடி பண்ணலாமா இருக்கு. அவன் உடம்புல ஒட்டு துணி விடலாம், ஊரை ஊரை வெள்ளக்கடா இருப்பா. ஆமா, ஏன் பயந்துட்டியா? இல்ல பின்ன வெக்கமா? எனக்கு கூட அதேதான். நிஜமா? ஆமா நிஜமா? ஆமாம்மா நிஜமா?
நத்த கூட்ட போல நான் கொள்ளடங்குறேன் சத்தமின்றி ஒன்று நான் சாவுறேன்